அரசு தேர்வில் வெற்றி பெறுவது தொடர்பாக நியூஸ்7 தமிழ் மற்றும் வெற்றி IAS அகாடமி இணைந்து நடத்திய கருத்தரங்கில் திரளான மாணவ மாணவியர் பங்கேற்று பயனடைந்தனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே முதன்முறையாக ஒரு புதிய முயற்சியாக நல்லதொரு முயற்சியாக வெற்றி IAS அகாடமி என்கின்ற கல்வி நிறுவனம் அவர்களோடு சேர்ந்து நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியும் இணைந்து இங்கே IAS மற்றும் TNPSC மூலமாக மாணவர்களுக்கு அதற்குரிய பயிற்சியை வழங்க வேண்டும். அந்த பயிற்சியின் மூலமாக வருங்காலத்தில் இந்த பகுதியிலிருந்து குறிப்பாக ஏழை மாணவர்கள், கிராமத்துப்புற மாணவர்கள் எல்லாம் இந்திய ஆட்சி பணியிலே பயின்று தங்களை நிலைநிறுத்தி கொண்டு நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு நோக்கத்திலே அருணை கல்வி குழுமங்களிலே உள்ளடக்கி இருக்கின்ற அருணை மருத்துவக் கல்லூரியிலே இன்றைக்கு அதனுடைய துவக்க விழா இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்திலே முதல் முயற்சியாக இதை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி அவர்களுக்கும் நம்முடைய வெற்றி IAS அகாடமி நிறுவனத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் 2011ஆம் ஆண்டு சேலத்தில் முதலில் துவங்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு சென்னையில் துவங்கப்பட்டது. சேலத்தில் தொடங்கிய முதல் வருடமே 45 பேர் வெற்றி பெற்றனர் குரூப் 2 தேர்வில். 2012 இருந்து UPSC மற்றும் TNPSC தேர்வுகளில் பல்வேறு வெற்றிகளை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டே வருகிறோம். அதனுடைய உச்சகட்டமாக 2024ஆம் ஆண்டு 95 குரூப் 1 பதவியில் 50 இடங்களை வெற்றி IAS கல்வி மையம் மாணவ மாணவிகள் கைப்பற்றினர். அதில் குறிப்பாக முதல் 10 இடங்களில் 9 இடங்கள், மூன்றாவது ரேங்க் தவிர ஃபர்ஸ்ட், செகண்ட், 4, 5, 6, 7, 8, 9, 10 முதல் 9 இடங்களை 10ல் 9 இடங்களை வெற்றி IAS மாணவ மாணவிகள் பிடித்தனர். ஒரு பையன் 7 கிலோமீட்டர் நடந்து போய் இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக ஒரு கிராமத்திலிருந்து வந்து இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக படிக்கிறாங்க செய்தியை நியூஸ்7 போட்ட 48 மணி நேரத்துல அந்த இடத்துல அபிஷியல்ஸ் போய் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அவனுக்கு கொடுத்தாங்க. அதுதான் செய்தியின் தாக்கம். அது மாத்திரம் இல்லை, பொறுப்போட நம்ம நடந்து கொள்ளும்போது அந்த IAS ஆஃபீஸர் அப்போ சொன்னாரு, இஃப் மீடியா கேன் ஷேக் தி சிஸ்டம், கலெக்டர்ஸ் கேன் டூ மோர் ஃபார் தி பீப்புள் அப்படின்னு. அப்போ இந்த மீடியா துறை இன்றைக்கு ஏதோ இங்க அங்க சண்டை போடுறது, கிரைமை காட்டுறது இல்லைங்க. பொறுப்போடு உங்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கோம். நீங்க அந்த பொறுப்பு பொதுநலத்தோட கிளாரிட்டியோட இருந்தீங்கன்னா நீங்க பொதுவாக நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த முதல் நாள் நல்லா இருக்கும். நீங்க இன்னைக்கு ஈவினிங் போகும்போதெல்லாம் அப்படியே அட்ரனெல்லாம் அப்படி பம்பாயி சம்பாதமா இருக்கும். நாளைக்கு இருக்காங்கிறதுதான் கேள்வி. அதுதான் சொல்றாங்க சிவகுமார் சார் சொன்னது, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு 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 சில தருணங்கள் சோர்ந்து போய் அமைதியா விட்டீங்கன்னா உங்களை தாக்கி 1000 பேர் ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஓட்ட பந்தயம். போட்டி தேர்வுங்கிறது மிகப்பெரிய தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஓட்ட பந்தயம். ஓடிக்கிட்டே இருக்கணும் இலக்கை அடைகிற வரை. அதுதான் முக்கியம். அதுதான் அந்த கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தைகளை சொல்றது. படிக்கிறோம் போது அதை வந்து நம்ம ஒரு ப்ராசஸா வந்து பார்க்க கூடாது. இன்ட்ரெஸ்டடா எப்படி வந்து நான் வந்து ரொம்ப படிப்போட ஒன்றிதான் நான் படிப்பேன். இன்ட்ரெஸ்டடா ஒரு கடமைக்கு நான் எந்த வேலையுமே இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. என்னோட ஃபுல் ஃபோக்கஸோட தான் நான் வந்து படிப்பேன், ஒரு விஷனோட. இன்னும் சொல்லணும்னா நான் பல டைம் வந்து நான் இமேஜின் பண்ணியிருக்கேன், நான் வந்து கண்டிப்பா டாப்பரா வருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணியிருக்கேன். இமேஜினேஷனுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இப்ப நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு அது நடந்துச்சு. எல்லோரும் ஒரே விஷயத்தை தான் திருப்பி அழுத்துகிறார்கள். நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் என்ற விவேகானந்தரின் கூற்று, கனவு காணுங்கள் ஒரு நாள் நனவாகும் என்கிற அப்துல் கலாமின் கூற்று, வெள்ளத்து அணைந்து மலர் நீட்டம் மாந்தர்தான் உள்ளத்து அணையில் உயர்வு என்பார். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ
நாளோ ஒரு நாள் அதை அடைவது உறுதி என்பது மிக நிச்சயம். என்னோட 2017 24 நான் அந்த ரீச் பண்ண அந்த சக்சஸை ரீச் பண்றதுக்கு லேட் ஆனதுக்கு காரணம் ஒரு நல்ல பாத் இல்லை. அதுதான் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா ஓகே, உங்களுக்கு எல்லாமே முன்னாடி தெரியும், உங்களோட பேஸ்மெண்ட் ஓகேவா இருக்கு அப்படின்னா மெட்டீரியல்ஸ் ஓகே. ஆனா நீங்க கரெக்டா போகணும், சீக்கிரமா பாஸ் பண்ணணும். இப்ப கதிர்ஷி மட்டும் இல்ல, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க நல்ல கோச்சிங் போயிருக்காங்க, நல்ல ஒரு பாத்து சூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம், படிச்சுக்கலாம், ஆனா எதை படிக்கணும் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். இது வந்து ஒரு நீண்ட நெடுதூர பயணம். இப்போ ஆல்ரெடி எனக்கு சொன்ன மாதிரி 2015 என்னுடைய ஜேர்னி ஆரம்பிச்சு 2024 தான் என்னுடைய ஆம்பிஷன் குரூப் 1 துணையாட்சியர் அடைய முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் இதுக்காக என்னுடைய கடின உழைப்பு, ஆல்ரெடி எல்லாம் சொன்ன மாதிரி தான், கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதுதான் இந்த தாரக மந்திரம். இந்த 3 தாரக மந்திரம் தான். நீங்க எந்த ப்ரிப்பரேஷன் மட்டும் கிடையாது, எந்த ஒரு செயலை செய்வதற்கும் இந்த 3 தாரக மந்திரங்கள். இங்கு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி மற்றும் நியூஸ் 7 இணைந்து நடத்தும் இந்த இலவச கருத்தரங்கு என்பது மிகவும் எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. எனக்கு சிறு வயதிலிருந்தே ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நான் பல முறை முயற்சித்திருக்கிறேன். அதில் ஏற்பட்ட பல பிழைகளை திருத்திக் கொள்வதற்கு நானும் தனியாக முயற்சி எடுத்தேன். ஆனால் தற்பொழுது இந்த கருத்தரங்கத்திற்கு வந்த பிறகு சற்று தெளிவான அறிவுரைகளை இதற்கு முன்பு இந்த ஐஏஎஸ் அகாடமியில் படித்த மாணவர்கள் மற்றும் இப்போது சர்வீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அறிவுரை வழங்கினார்கள். அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த மோட்டிவேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக 2025 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த ரேங்க் ஹோல்டர் வந்திருந்தாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முதலாக இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை நம்ம இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்து கொடுத்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதன்மையான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த ப்ரோக்ராம் இங்கே மிகவும் சிறப்பாக நடத்திருக்கக்கூடிய அந்த வெற்றி ஐஏஎஸ் அகாடமி மற்றும் நியூஸ் 7 சேனல் இவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்திலே முதன்முறையாக ஒரு புதிய முயற்சியாக, நல்லதொரு முயற்சியாக ஐஏஎஸ் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி என்கின்ற கல்வி நிறுவனம் அவர்களோடு சேர்ந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியும் இணைந்து இங்கே ஐஏஎஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக மாணவர்களுக்கு அதற்குரிய பயிற்சியை வழங்க வேண்டும். அந்த பயிற்சியின் மூலமாக வருங்காலத்தில் இந்த பகுதியிலிருந்து குறிப்பாக ஏழை மாணவர்கள், கிராமத்துப்புற மாணவர்கள் எல்லாம் இந்திய ஆட்சி பணியிலே பயின்று தங்களை நிலைநிறுத்தி கொண்டு நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்லதொரு நோக்கத்திலே அருணை கல்விக் குழுமங்களிலே உள்ளடக்கி இருக்கின்ற அருணை மருத்துவக் கல்லூரியிலே இன்றைக்கு அதனுடைய துவக்க விழா இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்திலே முதல் முயற்சியாக இதை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி அவர்களுக்கும் நம்முடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழக அரசின் சார்பாக வேலைவாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு தேர்வாளர் பணி ஆணையம் என்கின்ற ஒரு ஆணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி என்று சொல்வார்கள், அதற்குரிய பாடத்திட்டங்களை படிப்பதற்கும் அதற்கு அவர்களுக்கு நல்ல முறையில் கல்வி போதிப்பதற்கும் வெற்றி ஐஏஎஸ் அகாடமியானது ஒரு நல்லதொரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. அதோடு இந்த செய்தியை இங்கே இருக்கின்ற மாணவர்களெல்லாம் அறிந்து கொள்கின்ற வகையிலே நம்முடைய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியும் ஒரு நல்லதொரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. அவருடைய முயற்சியானது இன்றைக்கும் ஒரு வெற்றி முயற்சியாக இருந்து பல வெற்றி மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அருணை கல்விக் குழுமத்தின் சார்பாக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய முயற்சிக்கு பாராட்டுதல்கள். அதே போல இது வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.